வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி தினம்தோறும் 5 டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் ஜிஎஸ் கொஸ்டினை பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? இல்லை, ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சிறிய இமயமலை, ஓகேங்களா. அடுத்ததாக வெளி இமயமலை, சிவாலிக் குன்றுகள். நிறைய பேருக்கு இமயமலைனாலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும், ஓகேங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போது சிம்பிளிஃபைடாக இந்த இமயமலையை பற்றி ஒரு சின்னதாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஒரு மேப், ஓகேங்களா, ஒரே நிமிஷம். ஓகேங்களா, ரஃபாக ஒரு மேப் போட்டாச்சு, ஓகேங்களா. இப்போது இமயமலைன்னு எடுத்துப்போம், ஓகேங்களா. இமயமலை நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாம், ஓகேங்களா. இமயமலை, இமாலயாஸ், இமயமலையை 3ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா டிரான்ஸ் இமாலயாஸ், ஓகேங்களா. தமிழ்லேயும் டிரான்ஸ் இமாலயாஸ் அல்லது மேற்கு இமயமலைகள், ஆங்கிலத்தில் வெஸ்டர்ன் இமாலயாஸ் அப்படின்னு பிரிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வெறும் இமாலயாஸ் அல்லது சென்ட்ரல் இமாலயாஸ், ஓகேங்களா, அல்லது இமாலயாஸ் இமயமலை அப்படின்னு பிரிக்கலாம். மூணாவதாக பார்த்தோம்னா கிழக்கு இமயமலை, ஓகேங்களா, கிழக்கு இமயமலை அப்படின்னு பிரிக்கலாம், ஓகேங்களா. இமயமலை மொத்தமாக 3ஆக பிரிக்கலாம். ஒன்று டிரான்ஸ் இமாலயாஸ், இன்னொன்று வெறும் இமாலயாஸ், ஓகேங்களா, அல்லது சென்ட்ரல் இமாலயாஸ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக பார்த்தோன்னா கிழக்கு இமயமலை அல்லது ஈஸ்டர்ன் இமாலயாஸ். வேறு இன்னொன்று என்ன சொல்லணும்னா பூர்வாஞ்சல் குன்றுகள், ஓகேங்களா, பூர்வாஞ்சல் மலைகள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ இதில் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா டிரான்ஸ் இமாலயாஸ் பற்றி வந்திருக்கு. இந்த இமாலயாஸ் அந்த டேட்டாஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமாலயாஸ்ன்றது எங்கே இருக்குன்னா இந்த பார்ட்டில் இருக்கும், ஓகேங்களா. இந்தியா மேப் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஜம்மு காஷ்மீர்லேயும் பக்கத்தில் இருக்கிற திபத்துலேயும் இருக்கும். இந்த டிரான்ஸ் இமாலயாஸ் இமயமலைன்னு எடுத்தோன்னா 3ஆக பிரிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இமயமலையை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று டிரான்ஸ் இமாலயாஸ் அல்லது வெஸ்டர்ன் இமாலயாஸ், ஓகேங்களா, மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ரெண்டாவது பார்த்தோன்னா வெறும் இமாலயாஸ், ஓகேங்களா, இமயமலைகள் அல்லது சென்ட்ரல் இமாலயாஸ், ஓகேங்களா, மத்திய இமயமலைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மத்திய இமயமலைகளை 3ஆக பிரிப்பாங்க. இந்த மத்திய இமயமலைகள் 3ஆக பிரிக்கப்படும். ஒன்று உள் இமயமலை, உள் இமயமலை, இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மத்திய இமயமலை, மத்திய இமயமலை, ஓகேங்களா. அடுத்ததாக வெளி இமயமலை, ஓகேங்களா, அடுத்ததாக வெளி இமயமலை, ஓகேங்களா. உள்ள, மத்திய, வெளியே, ஓகேங்களா. உள்னா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க கிரேட்டர் இமாலயாஸ், இங்கிலீஷ்லேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய கன்ஃபியூஸாக இருக்கும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. கிரேட்டர் இமாலயாஸ், உள் இமயமலைக்கு ஆங்கிலத்தில் என்னென்னா கிரேட்டர் இமாலயாஸ். மத்திய இமயமலை இதுக்கு என்னென்னா லெஸ்ஸர் இமாலயாஸ், லெஸ்ஸர் இமாலயாஸ், ஓகேங்களா. அடுத்ததாக வெளி இமயமலை, வெளி இமயமலைக்கு வேறு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா சிவாலிக், ஓகேங்களா, சிவாலிக், ஓகேங்களா, சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்ததாக இந்த கிரேட்டர் இமாலயாஸை வேறு எப்படி குறிப்பிடுவாங்க, ஓகேங்களா. கிரேட்டர் இமாலயாஸ்னால் உள் இமயமலைன்னு பார்த்தோம். இந்த கிரேட்டர் இமாலயாஸை இமாத்ரி அப்படின்னு குறிப்பிடுவாங்க, ஓகேங்களா. லெஸ்ஸர் இமாலயாஸ், மத்திய இமயமலையை இமாச்சல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க, இமாச்சல், ஓகேங்களா. அடுத்ததாக வெளி இமயமலையை சிவாலிக்னு குறிப்பிடுவாங்க, ஓகேங்களா. சிம்பிளாக பாருங்கள், இமயமலைன்னு எடுத்தோன்னா 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று டிரான்ஸ் இமாலயாஸ், இன்னொன்று இமாலயாஸ், இன்னொன்று ஈஸ்டர்ன் இமாலயாஸ், ஓகேங்களா, கிழக்கு இமயமலை. அதில் டிரான்ஸ் இமாலயாஸும் கிழக்கு இமயமலையும் அதாவது ஈஸ்டர்ன் இமாலயாஸ்குள்ளேயும் எந்த பிரிவும் இல்லை. ஆனால் இடையில் இருக்கிற இந்த இமாலயாஸ், அதாவது இந்த சென்ட்ரல் இமாலயாஸ் இன்னும் 3 பிரிவுகளாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் உள் இமயமலை, இதுக்கு வேறு என்ன பெயர் இருக்குன்னா இமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வேறு எப்படி ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்கன்னா கிரேட்டர் இமாலயாஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க, ஓகேங்களா. ரெண்டாவது அதில் என்னன்னு பார்த்தோன்னா மத்திய இமயமலை, ஓகேங்களா, மத்திய இமயமலை அல்லது இமாச்சல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இமாத்ரி, இமாச்சல், ஓகேங்களா. மத்திய இமயமலைக்கு பேர் இமாச்சல், ஓகேங்களா. இதுக்கு ஆங்கிலத்தில் லெஸ்ஸர் இமாலயாஸ், ஓகேங்களா. மூணாவதாக வெளி இமயமலை, இதை சிவாலிக் அப்படின்னு குறிப்பிடுவாங்க, ஓகேங்களா. இதுதான் இமயமலையோட வகைகள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த டிரான்ஸ் இமாலயாஸ். இந்த டிரான்ஸ் இமாலயாஸை பார்த்தோன்னா இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர் பகுதியிலும் இங்கே திபெத் பகுதியிலும் காணப்படும். இதை திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது திபெத்தியன் இமயமலை அப்படின்னும் குறிப்பிடப்படும். இதில் முக்கியமான சிகரங்களா என்னென்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தோன்னா நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிற ஜாஸ்கர், லடாக், கைலாஸ், காரகோரம் இது எல்லாமே இந்த டிரான்ஸ் இமாலயாஸோட
முக்கியமான இமயமலைகள். ஓகேங்களா, முக்கியமான மலைகள். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் காரகோரம் ரீஜன்ஸ் ஆர் ஃபவுண்டட் இன் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகேங்களா, இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் தான் இந்த மலைத்தொடர்கள் ஜாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரிசீவ் லெஸ்ஸர் ரெயின்ஃபால் ஆஸ் கம்பேர்டு டு த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்டு சிவாலிக்ஸ். ஓகேங்களா, தமிழில் சிறிய இமயமலை. ஓகேங்களா, சிறிய இமயமலைன்னு எதை குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மத்திய இமயமலை. நம்ம லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்னு எழுதியிருக்கோங்களா, இதை தான் ஆங்கிலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, சிறிய இமயமலை. நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். ஆனால் தமிழில் பாருங்கள், சிறிய இமயமலை, சிவாலிக் குன்றுகள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணனா முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிலத்தில் படிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ரிசீவ்ஸ் கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரிசீவ்ஸ் லெஸ்ஸர் ரெயின்ஃபால் ஆஸ் கம்பேர்டு டு த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் த சிவாலிக்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு கிரேட்டர் ஹிமாலயாஸ் பற்றியான முக்கியமான தகவல்கள் தெரியணும். இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, திரும்ப மேப் போடுறேன். ஓகேங்களா, மேப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சும்மா ரஃபாக போடுறேன். ஓகேங்களா, இப்போது இதுதான் இந்தியா மேப்னா இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, மவுண்ட் எவரெஸ்ட், இந்த கஞ்சன்ஜங்கா இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் இருக்கும். ஓகேங்களா, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அடுத்ததாக இந்த இடத்துல ஓகேங்களா இந்த சிக்கிம் இருக்கும்ல, சிக்கிம் இந்தியா மேப்பை எடுத்துக்கிட்டோன்னா சிக்கிம் சின்ன ஒரு பீக் வரும். ஓகேங்களா, இங்கே சிக்கிம் இருக்கும். இந்த சிக்கிமில் தான் கஞ்சன்ஜங்கா அப்படின்னு ஒரு சிகரம் இருக்கும். ஓகேங்களா, கஞ்சன்ஜங்கா பக்கத்தில் மவுண்ட் எவரெஸ்ட், அதாவது உயரமான சிகரங்கள் எல்லாம் இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ். ஓகேங்களா, இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் உள்ளிமயமலையில் தான் இருக்கும். இமாத்ரி, இதுக்கு 3 பேர் இருக்குது. கிரேட்டர் ஹிமாலயாஸ், தமிழில் உள்ளிமயமலை அல்லது இமாத்ரி. ஓகேங்களா, இதில் தான் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சிக்கிம் இருக்கும், சிக்கிமில் கஞ்சன்ஜங்கா இருக்கும், இது பக்கத்தில் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, மிகவும் தொடர்ச்சியான ஒரு மலைத்தொடராக இருக்கும். ஓகேங்களா, தொடர்ச்சியான மலைத்தொடராக இருக்கும். மொத்தம் பனி சூழ்ந்த பகுதியாக காணப்படும். பாருங்கள், மவுண்ட் எவரெஸ்ட் இந்த கஞ்சன்ஜங்கா பகுதியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா மவுண்ட் எவரெஸ்ட் மொத்தமாகவே நேபாளில் இருக்கும். இந்த கஞ்சன்ஜங்கா பார்த்தோன்னா சிக்கிமுக்கும், அதாவது இந்தியாவில் இருக்கிற சிக்கிமுக்கும் நேபாளுக்கும் அங்கங்கே பரவி காணப்படும். ஓகேங்களா, அப்போ இந்த இடம் பகுதி மொத்தமே என்னவாக இருக்குன்னா பனியால் சூழப்பட்டு இருக்கும். இங்கே மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். மற்ற இமயமலைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே பனிப்பொழிவு தான் இருக்குமே தவிர மழைப்பொழிவு ரொம்ப 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 குறைவாக இருக்கும். ஓகேங்களா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரிசீவ்ஸ் லெஸ்ஸர் ரெயின்ஃபால் ஆஸ் கம்பேர்டு டு லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்டு சிவாலிக்ஸ். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த இடத்துல பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது. இந்த கஞ்சன்ஜங்கா, மவுண்ட் எவரெஸ்ட் போன்ற பகுதிகளில் பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்கும் மழைப்பொழிவை விட. ஓகேங்களா, அதனால் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழைப்பொழிவுகளை பெறுகின்றது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ கிரேட்டர் ஹிமாலயாஸ் பார்த்துட்டோங்களா, அடுத்ததாக லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் பார்க்கலாம். இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் இந்தியா மேப்பில் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இந்த இடம்னா எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இருங்க திரும்பவும் மேப். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த பார்ட் ஆஃப் இடத்துல ஓகேங்களா இந்த டார்ஜிலிங், சிம்லா, ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய கோடை வாழிடங்கள் இருக்கிற இந்த பகுதியை தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இமாச்சல், ஓகேங்களா, சிம்லா, முசோரி, நைனிடால், ஓகேங்களா இந்த மாதிரியான கோடை வாழிடங்கள் இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகுதியில் இருக்கிறது டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகேங்களா, இந்த சிக்கிம் பகுதியில் இருக்கிறது கிரேட்டர் ஹிமாலயாஸ் அல்லது வேறு என்ன சொல்லுவோம் இமாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, உள் இமயமலை தமிழில். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த கோடை வாழிடங்கள் சிம்லா, முசோரி, நைனிடால் இதெல்லாம் இருக்கிற பகுதியை என்ன சொல்லுவோம்னா லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். ஓகேங்களா, அதாவது மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். கோடை வாழிடங்கள் அதிகமாக இருக்கும். இங்கே மழைப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, மண் சரிவுலாம் அதிகமாக ஏற்படும். நிறைய நம்ம நியூஸ்லேயே கூட பார்ப்போம். ஓகேங்களா, சிம்லாவில் இந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்லாம். ஓகேங்களா, அப்போ இந்த பகுதி என்ன சொல்லுவோன்னா லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அல்லது ஓகேங்களா லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அல்லது இமாச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக சிவாலிக். இந்த சிவாலிக் குன்றுகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா
இது இந்த ஜம்மு காஷ்மீர்லேருந்து அங்கங்கே பரவி காணப்படும். ஓகேங்களா. ஆனால் ஓகேங்களா தொடர்ச்சியாக இருக்காது மலை. ஓகேங்களா. இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக இருக்கும் இந்த சிவாலிக் குன்றுகள், அதாவது வெளி இமயமலை. வெளி இமயமலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிவாலிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போது அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக அமைந்துள்ளதானா இல்லை. ஓகேங்களா. இந்த வெளி இமயமலை தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக இருக்கும். ஓகேங்களா. இங்கே ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து இங்கே அசாம் வரலும் கூட வரும். ஓகேங்களா. அசாம் வரலும் கூட வரும். ஆனால் அங்கங்கே ஒரு மலைத்தொடராக தான் இருக்குமே தவிர தொடர்ச்சியான மலைத்தொடராக இருக்காது. ஓகேங்களா. தொடர்ச்சியான மலைத்தொடர் எங்கே இருக்குன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸில் இருக்கும். ஓகேங்களா. நம்ம பார்த்த மவுண்ட் எவரெஸ்ட் K2. ஓகேங்களா. மவுண்ட் எவரெஸ்ட் K2ன்ற மவுண்ட் எவரெஸ்ட்லேயும் கஞ்சன்ஜங்காலையும். ஓகேங்களா. இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் உள் இமயமலையில் தான் தொடர்ச்சியான மலைத்தொடர் இருக்கும். 3 பாயிண்ட் கீ பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உள் இமயமலையில் என்ன இருக்குன்னா தொடர்ச்சியான மலைத்தொடர் இருக்கும். ஓகேங்களா. இந்த மத்திய இமயமலை லெஸ்ஸர் ஹிமாலயாஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா மலைப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இந்த சிவாலிக் வெளி இமயமலையில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக இருக்கும். ஓகேங்களா. தொடர்ச்சியான மலைத்தொடர்னா உள் இமயமலை. ஓகேங்களா. கிரேட்டர் ஹிமாலயாஸ் அல்லது இமாத்ரி. ஓகேங்களா. தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்னு எதுன்னு பார்த்தோன்னா சிவாலிக் வெளி இமயமலை. ஓகேங்களா. அதுவே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற இமயமலை எதுன்னு பார்த்தோன்னா மத்திய இமயமலை லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அல்லது இமாச்சல். ஓகேங்களா. இதுதான் 3 கீ பாயிண்ட். நிறைய எக்ஸாமில் இதை வச்சு தான் சுற்றி கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ச்சியான மலைத்தொடர்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ் உள் இமயமலை. ஓகேங்களா. தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்னா வெளி இமயமலை சிவாலிக். ஓகேங்களா. அதுவே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த மத்திய இமயமலை லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். ஓகேங்களா. அடுத்ததாக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இப்போ டிரான்ஸ் ஹிமாலயாஸும் பார்த்துட்டோம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தான் என்ன பார்த்தோம், திபெத் பகுதியில் அதிகமாக காணப்படுறதால திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ஜாஸ்கர், லடாக், காரகோரம், கைலாஸ் இந்த மலைத்தொடர்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா. இந்த இமாலயாஸ். ஓகேங்களா. இந்த இமயமலையை தான் என்னன்னு பிரிச்சுருக்கோம், 3ஆக பிரித்து இந்த உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலைன்னு பார்த்தோம். அடுத்ததாக 3ஆவதாக இருக்கிற கிழக்கு இமயமலை, அதாவது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள். ஓகேங்களா. பூர்வாஞ்சல் குன்றுகள். ஓகேங்களா. இந்த பகுதியில் இருக்கும். இந்த அருணாச்சல் பிரதேஷ் இந்த பகுதியெல்லாம் காணப்படும். ஓகேங்களா. மேக்ஸிமம் மியான்மார் போன்ற எல்லைகள்லாம் அதிகமாக இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் காணப்படும். இல்லை, இதில் முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த டாப்லா, அப்போர், பட்கயாம், நாகா, மணிப்பூர், காசி, ஜெயந்தியா இந்த மாதிரியான மலைத்தொடர்லாம் இந்த பகுதியில் இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இமயமலை சார்ந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டேன். இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை எதுனா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஜாஸ்கர், லடாக், கைலாஸ், காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்கானா? ஆமாம், டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்குது. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது. எது? குறைவான சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழைப்பொழிவை பெறுகின்றது. ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த கிரேட்டர் ஹிமாலயாஸ். தமிழில் நிறைய பிழை இருக்குது. இங்கிலீஷ் பாருங்கள், த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரிசீவ்ஸ் லெஸ்ஸர் ரெயின்ஃபால் as compared to லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் சிவாலிக்ஸ். ஓகேங்களா. ஆமாம், ஏன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸில் பெரும்பாலான சிகரங்கள் இருக்குது. ஓகேங்களா. எவரெஸ்ட்டாக இருக்கட்டும், மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, இங்கெல்லாம் பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்கும், மழைப்பொழிவு அதிகமாக இருக்காது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ரிசீவ்ஸ் லெஸ்ஸர் ரெயின்ஃபால், குறைவான மழைப்பொழிவை தான் பெறும் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது. 3வது பாருங்கள், த அவுட்டர் ஹிமாலயாஸ் இஸ் த மோஸ்ட் கண்டினியூஸ் ரேஞ்ச். வெளி இமயமலை நம்ம பார்த்தோம், தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் இதுதான். ஓகேங்களா. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 1 and 2. ஓகேங்களா. இது மட்டும்தான் கரெக்ட். கொஸ்டினில் சரியான இமயமலையுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 and 2 ஒன்லி. ஓகேங்களா. கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் இன் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. பின்வருவற்றில் சரியான பதிலுடன் பொருத்தவும். பேஷ்வா. ஓகேங்களா. மராத்தியரில் இருக்கிற ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களோ அல்லது வேறு யாரோ ஒரு நபருக்கான சிறப்பு பெயர். ஓகேங்களா. பேஷ்வானா யாருன்னு பார்த்தோன்னா பிரதம அமைச்சர். ஓகேங்களா. சுர்னாவிஸ்னா யாருன்னா செயலர். நியாயதீஸ். ஓகேங்களா. நீதிபதி. பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா பேஷ்வான்றவர் அமைச்சர். ஓகேங்களா. பேஷ்வான்றவர் தான் பிரதம அமைச்சர். பிரதமர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஷ்வா என்ற பகுதி என்ற பதவி பார்த்தோன்னா பிரதம அமைச்சரை குறிக்கும். அடுத்ததாக சுர்னாவிஸ். ஓகேங்களா. செயலர். இங்கே பாருங்கள், நியாயதீஸ். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். நியாயமான தீர்ப்பு வழங்குறவர் தான் தலைமை நீதிபதி. அப்போது
நியாயதீஷ் என்பது யாரை குறிக்கும்னா நீதிபதியை குறிக்கும், தலைமை நீதிபதி. அடுத்ததான் பண்டிட் ராவ். ஓகேங்களா, அர்ச்சகரை செய்கிறவங்கள பண்டிட்னு சொல்லுவாங்க. ஸோ பண்டிட் என்பது யாரை குறிக்கும்னா தலைமை அர்ச்சகர். ஓகேங்களா, பேஷ்வா என்பவர் பிரதம அமைச்சர். ஓகேங்களா, சுன்னாவிஸ் ஓகேங்களா செயலர், நியாயதீஷ் நியாயமான தீர்ப்பு வழங்குறவங்க, தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் யாருன்னு பார்த்தோன்னா தலைமை அர்ச்சகர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4123. ஓகேங்களா, 4123 ஆப்ஷனில் இருக்க ஆப்ஷன் பி 4123. ஓகேங்களா, பேஷ்வானா யார்? பிரைம் மினிஸ்டர். சுர்னாவிஸ் செக்ரட்டரி. நியாயதீஷ் சீஃப் ஜஸ்டிஸ். பண்டிட் ராவ் ஐ பிரைஸ்ட். ஓகேங்களா, ஐ பிரைஸ்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரீசன் அண்ட் அசர்ஷன் டைப். அசர்ஷன் ஏ. ஓகேங்களா, தமிழில் கீழ்காண்டும் வாக்கியங்களை கவனி, கூற்று மற்றும் காரணம் வகை. ஓகேங்களா, அசர்ஷன் ஏ, மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு இன் 2014. ஓகேங்களா, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம். ஓகேங்களா, மேக் இன் இந்தியா திட்டம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அறிமுகமானதுன்னு பார்த்தோன்னா 2014. அப்போது கூற்று சரியான கூற்று. காரணம் பாருங்கள், இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதுமே ஆகும். ஆமாம், இந்தியாவிலே பொருட்களை தயாரித்தாதான் இந்தியாவில் இருக்கிற ஓகேங்களா எல்லாரும் வளர முடியும். ஸோ அதனால் உள்நாட்டு உற்பத்தியும் வளரும். ஓகேங்களா, உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடை அதிகரிப்பதுமே ஆகும். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஓகேங்களா, இங்கிலீஷில் பாருங்கள், ரீசன். ஓகேங்களா, இன்டெண்டட் டு பூஸ்ட் த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் செக்டார் அண்ட் ஆல்சோ ஆகுமெண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு த கண்ட்ரி. ஓகேங்களா, அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அப்போ போத் ஏ அண்ட் ஏ ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேவ் காமன் ஹைகோர்ட். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? ஓகேங்களா, இது ஒரு சட்ட திருத்தத்தின் மூலயமாக 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு நீதிமன்றம் இருக்கலாம், உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் எது? ஞாபகம் இருக்குங்களா? 7வது சட்ட திருத்தம் 1956, 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1956. இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு என்னென்னா பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட சட்ட திருத்தம் 7th அமெண்ட்மெண்ட் 1956. ஞாபகம் வச்சுவாங்க. ஆன்சர் என்ன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஓகேங்களா, இந்த 2 மாநிலங்களுக்கு தான் என்னன்னு பார்த்தோன்னா பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. ஆன்சர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. 10th ஸ்கூல் புக்கிலே இந்த டேட்டா இருக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் விச் இயர் டிட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ட் as த ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ்? ஓகேங்களா, எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? இல்லை, தமிழ் as த ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜை எப்போ அறிவிக்கிறாங்கன்னா 2004. முதல்ல 2004 தான் தமிழை செம்மொழியாக அறிவித்தாங்க. இதற்கு அடுத்ததாக வேறு எந்தெந்த மொழிகளை செம்மொழியாக அறிவித்தாங்க? ஓகேங்களா, 2005 சமஸ்கிருதம். ஓகேங்களா, இந்த மாதிரி மற்ற மொழிகளை எந்தெந்த மொழிகளை செம்மொழியாக எந்தெந்த ஆண்டு அறிவித்தாங்கன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா, 2004. ஓகேங்களா, 2004 தமிழ். ஓகேங்களா, 2005 என்னென்ன மொழிகளை செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்கன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கான 5 கேள்விகளை பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஓகேங்களா வேறு சில முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.